Hello students, this session we are going to discuss about the periodic trends in properties. So what are the properties we are going to discuss? That is the atomic radius, the ionic radius, ionization enthalpy, electron gain enthalpy, or it's also called electron affinity. The last one is electronegativity. Okay, first one is atomic radius. So what's an atomic radius? It defined as the distance between the center of its nucleus and the outermost shell containing valence electron. That is, it is the nucleus, isn't it? The distance between the nucleus and the outermost shell. Okay, but we know that the electron's orbital is the probability, isn't it? According to Schrodinger equation, the orbital is defined as the probability of finding electron maximum. So we cannot definitely mention the position and the momentum by uncertainty principle, isn't it? ஸோ நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு பர்டிகுலர் பவுண்ட்ரி தான் அதனுடைய சென்டர் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி தான் இருக்கும். சில நேரத்தில் அதிகமாக இருக்கும், சில இடத்துல டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் எப்படி நம்ம ரேடியஸை டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளி calculating the distance between the two nucleuses. That is, it's a nucleus, first atom அதோடைய நியூக்ளியஸ், இது நெக்ஸ்ட் ஆட்டம் அதோடைய நியூக்ளியஸ். இந்த ரெண்டு நியூக்ளியஸ்னுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம டின்னு மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ த டோட்டல் டிஸ்டன்ஸ் டி டிவைட் பை 2 விச் கிவ்ஸ் தி ஆர் வேல்யூ. தட் இஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் உள்ள அந்த வேல்யூ தான் ரேடியஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஆட்டம். இதை தான் கோவேலன்ட் ரேடியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கோவேலன்ட் ரேடியஸ் இஸ் 1/2 ஆஃப் தி இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் between two identical atoms. Identical means same atom இருக்கணும். For example H2 ரெண்டுமே ஹைட்ரஜன், Cl2, O2 இந்த மாதிரி டயட்டாமிக் மாலிகூல்ஸு ரெண்டுமே ஒரே ஆட்டத்தால் மேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் we can calculate the radius of chlorine by this method. So the distance between the two chlorine atoms D of ClCl is how much? 1.98 angstrom. The Cl2 molecule உள்ள internuclear distance 1.98 angstrom. So இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? radius of the first atom and the radius of the second atom. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். RCl plus RCl. அப்போ டோட்டலாக 2RCl. ஸோ அப்போ ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் RCl is equal to DCl divided by 2. Therefore 1.98 by 2. The answer is 0.99 angstrom. Therefore the radius of chlorine is 0.99 angstrom. Okay. ஸோ இந்த மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சாலும் எப்போதுமே இந்த வேல்யூ அக்யூரேட்டாக இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கோவலன்ட் பாண்டிங்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஓவர்லேப்பிங் ஆஃப் தி அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இந்த ஆட்டம் ப்ளஸ் இந்த ஆட்டம் இந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கம்பைன்ட் ஆகும்போது இந்த ஓவர்லேப்பிங் இந்த பார்த்திங்களா இங்கே நடக்குதில்ல இந்த ஓவர்லேப்பிங். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆர்பிட்டலினுடைய சைஸ் கொஞ்சம் ஷார்ட்டர் ஆகும். அப்போது நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூவும் ஷார்ட்டராக தான் இருக்கும். சரியா? ஆக்சுவல் வேல்யூஸை விட இந்த மெத்தடில் நம்ம மெஷர் பண்ணும்போது வேல்யூஸ் கொஞ்சம் ஷார்ட்டராக தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்கிறது இதுவும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, பிகாஸ் த ஓவர்லேப்பிங் ஆஃப் தி அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹோமோ டயட்டாமிக் மாலிகுல்ஸ், தட் மீன்ஸ் சேம் நியூக்ளியஸஸ் H2 Cl2. Here we are going to find the radius of heteronuclear diatomic molecules. What is hetero? Two different atoms HCl, HF. ஓகே, அந்த மாதிரியான ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டத்தினுடைய பாண்டிங்கில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய ரேடியஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான மெத்தடை கொடுத்தவங்க தான் இந்த ஷோமேக்கர் அண்ட் ஸ்டீவன்சன். ஸோ அவங்களுடைய ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் ஏ ரேடியஸ் ஆஃப் பி, தட் இஸ் ஏ ஆட்டம் பி ஆட்டம் மைனஸ் 0.09 into x of a minus x of b.
This indicates the electronegativity's value. So what is electronegativity? It's nothing but the relative tendency of an element present in a covalently bonded molecule to attract the shared pair of electrons towards itself. So we have to know about the bonding. So bond is nothing but sharing of electrons between two atoms. Okay, two or multiple atoms. We are taking only two atoms. ரெண்டு atom நடுவில் உள்ள அந்த bond அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா the attractive force between the electrons. Okay, here the electronegativity means the tendency to attract the electron. For example, if these two red dots are the electron shared by these two atoms A and B. Okay, if B atom has a stronger energy to attract the shared electron, these two are the shared electrons. Sharing means they are equally sharing. They give each one electron to make a bond. So அந்த ஷேர் பண்ணிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸை சப்போஸ் பி ஆட்டம் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா இந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் டு பி. ஸோ ஏ பக்கத்தில் எலக்ட்ரானுடைய டென்சிட்டி குறைஞ்சி பி பக்கத்தில் எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாகும். The density between the density around atom A, the electron density around atom A become lesser and it's increased in the atom B. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகேவா? இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அந்த ஹெட்ரோ அட்டாமிக் ஆட்டத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம எக்ஸாக்டாக half ஆஃப் அப்படின்ற வேல்யூவை சொல்ல முடியாது. d/2ன்ற வேல்யூவை போட முடியாது. அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் HCl மாலிகூல்ஸில் ஹெச்னுடைய ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் H and Cl is 1.28 angstrom. Okay, we already know that the covalent radius of chlorine is 0.99 angstrom, isn't it? So Pauling, he is a scientist who gives the electronegative values for elements. Okay, we will discuss his method in the upcoming chapters. So according to Pauling scale, the electronegative value of chlorine is 3 and hydrogen is 2.1. So we can substitute this value in this equation. So the distance between the H and Cl is 1.28. We have to find the radius of hydrogen, so RH, plus we know the radius of chlorine, that is 0.99 minus 0.09. The electronegativity of chlorine 3 minus hydrogen 2.1. So RH plus 0.99 minus 0.09 into 3 minus 2.1 is equal to 0.9. If you solve this, you can have this equation 1.28 equal to RH plus 0.909. So we can find the radius of hydrogen is equal to 1.28 minus 0.909, which is equal to 0.371 angstrom. ஓகேவா? இந்த மெத்தடில் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் அந்த மாலிகூல்ஸில் ஒரு ஆட்டத்தோட ரேடியஸை நம்ம என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல்ஸ்னுடைய ரேடியஸ். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கோவலண்ட் ரேடியஸ் அதே மாதிரியான மெத்தட் தான். half of the distance between two adjacent metal atoms. For example, if we take copper, so காப்பரில் ஒரு சாலிட் காப்பர் மெட்டீரியல் இருக்குன்னா அந்த காப்பர் ஆட்டத்தோடைய சைஸ் எப்படி மெஷர் பண்ணிக்கலாம்னா, நம்ம ரெண்டு காப்பர் ஆட்டத்து நடுவில் உள்ள இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் 2.56. ஸோ 2.56 டிவைட் பை 2 போட்டோம்னா ஸோ ஆன்சர் இஸ் 1.28 angstrom. This is the metallic radius. Okay, next we are going to discuss the variation of atomic radius in the groups and periods. ஒரு குரூப்பில் அண்ட் பீரியடில் ஆட்டத்தினுடைய ரேடியஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு பீரியடில் லெஃப்ட் டு ரைட் நம்ம போக 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 ஒரு ஆட்டத்தினுடைய ரேடியஸ் வந்து என்ன பண்ணிட்டே இருக்குன்னு பாருங்கள், டிக்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஹியர் கேன் சூஸ் lithium to beryllium, the size becomes smaller, and boron, carbon, nitrogen பாருங்கள்
the size are getting smaller. Likewise, in all the periods, the size of the atom get decreases from we travel left to right. So இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, so what's the reason? If you travel in the left to right, the nucleus charge increases, isn't it? Because from left to right, the periodic table, the elements are arranged in the increasing order of their atomic number. Atomic number means number of protons. So 1, 2, 3 மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ ப்ரோட்டானுடைய கவுண்ட் அதிகமாக அதனுடைய அட்ராக்டிவ் பவர் எலக்ட்ரானை ரொம்ப பவர்ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, லெஃப்ட் ரைட் போக ஒரே ஷெல்லில் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் தி செகண்ட் பீரியட், இட்ஸ் ஆல் 2s and 2p. ஸோ அப்போ செகண்ட் ஷெல் தான் ஃபில் ஆகும். அதே மாதிரி தேர்ட் பீரியடில் 3s and 3p. அப்போ தேர்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நியூக்ளியஸில் சார்ஜும் அதிகமாகுது, and at the same time the electrons are added in the same energy level. The charges also increased and the electrons are added in the same energy level. Therefore the attractive forces are more. So the nucleus attract more powerfully than the previous elements. So chlorine has இங்கே ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸு யாரை விட, சோடியத்தை விட. ஸோ அப்போ சைஸு போக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இதுதான் அந்த ரீசன். ஸோ ஒரு பீரியடில் லெஃப்ட் ரைட் போகும்போது சைஸு டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதுக்கு முன்னாடி யூ கேன் ஆஸ்க் எ கொஸ்டின், சார் we are adding electrons and we are adding protons. So protons attract the electrons. Nothing wrong in that. Electronsum protonsum attract பண்ணும். But we are adding the electrons in the same shell. So if there are number of electrons present in the shell, if we add another electron in it, if what's happened to the electron repulsive force? So like charges repel each other. ஒரே சார்ஜ் ஒன்று ரிப்பல் தானே பண்ணணும். அப்போ அங்கே ரிப்பல்ஷனும் இருக்கும் தானே. ஸோ எந்த அளவுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது பாசிபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி ரிப்பல்ஷன் இருக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்க தானே செய்யும். பிகாஸ் ஏற்கனவே அங்கே எலக்ட்ரான் இருக்குது, நம்மளால் எலக்ட்ரான் அங்கே ஆட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு இருக்காது, ரிப்பல்ஷன் தான் இருக்கும். ஸோ அப்போது அது எப்படி அங்கே பாசிபிளாக இருக்குது? அப்போ அந்த ரிப்பல்ஷனால் ஏன் அந்த எலக்ட்ரான் வெளியில் போகலை? ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த புரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கும் ஆடட் எலக்ட்ரானுக்கும் ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்கிற எலக்ட்ரானுக்கும் நடுவில் உள்ள அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஷீல்டிங் எஃபெக்ட் மீன்ஸ், ஆல்ரெடி இப்போ சொன்னது தான். இந்த ஷெல்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவிங் 3 or 4 ஷெல்ஸ் இருக்குதுன்னா, if an electron present in the third shell means that is the last shell. But electrons are also present in the first and second shell. First shell electron irukkalam, second shell electron irukkalam. For example, if we take this electron as the valence electron, இதுதான் last shell இருக்கிற electron வச்சுக்கோங்க. It's a nucleus and this green area is the electron present inside between this valence electron and the nucleus. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் இந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ். Though the nucleus attracts the outermost electron, the electron present between the nucleus and the outer electron repels the electrons, isn't it? ஸோ அப்போ இந்த ரிப்பல்ஷன் அண்ட் இந்த அட்ராக்ஷன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு இது கவர் பண்ணுது த இன்னர் எலக்ட்ரான்ஸ், the extent by how much they cancel the nucleus attractive force on that valence electron. அதைத்தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதன் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கேன்சலிங் வேல்யூஸ் தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் இஸ் திஸ் ஒன். The inner shell electron acts as a shield. ஓகே, என்ன மாதிரி ஷீல்டுனா
அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கட் பண்ணுது, நியூக்ளியஸ்னுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கட் பண்ணுது. அந்த எஃபெக்ட் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ அப்போ அந்த வெளியில் உள்ள எலக்ட்ரான்ஸுக்கு, அவுட்டர் எலக்ட்ரான்ஸுக்கு எவ்வளவு சார்ஜ், நியூக்ளியஸ்னுடைய சார்ஜ் அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதைத்தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் ZEFF Z minus S. EFF means effective nuclear charge. Z we already know atomic number and S is the screening constant. ஓகே, இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் நடுவில் உள்ள இந்த ஸ்க்ரீனிங் வேல்யூ தான் எஸ். இந்த ஸ்க்ரீனிங் வேல்யூவை தாண்டி எவ்வளவு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இது மேலே இருக்குதோ அதுதான் EFF-ஆக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லாட்டர் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் we have to write the electronic configuration of the atoms. நீங்கள் எந்த ஆட்டத்துக்கான எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த ஆட்டத்துக்கான கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் பை திஸ் மேனர். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல், ஃபோர்த்து ஷெல். இந்த மாதிரி ஆஃப் பிரின்சிபல் படி 3s 3p அதுக்கப்புறம் 4s 3d வரணுன்ற கண்டிஷன்ஸ் கிடையாது. ஓகே, you have to write based on the alpha principle. You have to mention by the increasing order of the orbits. First orbit, second orbit, third orbit and so on. Okay. Second, the electrons to the right of the electron of interest. நம்ம சூஸ் பண்ண எலக்ட்ரானை விட வெளியில் உள்ள அடுத்தடுத்த ஷெல்ஸில் உள்ள அவுட்டர் எலக்ட்ரான்ஸை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டாம், எதையும் பாதர் பண்ண வேண்டாம். பிகாஸ் they contribute nothing towards shielding. Okay. Third point, all other electrons in the same group as the electron of interest shield to an extent of 0.35 nuclear charge unit, irrespective of whether the electrons are in the s, p, d or f orbital. எலக்ட்ரான் எஸ்பிடி அப்படிங்கிற எதில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஆர்பிட்டலில் உள்ள எலக்ட்ரானை தவிர்த்து மற்ற எல்லா எலக்ட்ரான்ஸுக்கும் 0.35 அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அந்த அளவுக்கு கட் பண்ணும், அதான் மீனிங். எதை? நியூக்ளியஸ்னுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட், இஃப் the electron is present in 1s, then the screening value is 0.30. இப்போ 35 பார்த்தோம்ல, இப்போ நம்ம சூஸ் பண்ண எலக்ட்ரான் 1s ஆர்பிட்டல் இருந்துச்சுன்னா அது கூட உள்ள இன்னொரு எலக்ட்ரானுக்கான ஸ்க்ரீனிங் வேல்யூ 0.30. Fifth point, if the electron of present interest in an s and p அந்த ஆர்பிட்டல் இருந்தால் all electron with one less value, that is n minus 1 value. If the n value is 3 means 3 minus 1 2. If the electron present in the second cell have the 0.85 unit nuclear charge. Okay, அதை விட உள்ளே போக 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 1.00 units, n minus 2, n minus 3 and so on, எல்லாத்துக்கும் 1.00 value. ஓகேவா? if s and pக்கு பதிலாக இப்போ s and pயில் இருக்கிற எலக்ட்ரானை மட்டும் சூஸ் பண்ணி அதை வச்சு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தோம். ஒருவேளை d or fல இருந்துச்சுன்னா all electron left shell to an extent of 1.00. இந்த 0.85ங்கிறதே கிடையாது, எல்லா எலக்ட்ரான்ஸுக்குமே டைரெக்டாக ஹோல் வேல்யூ 1.00 கொடுத்துருக்கோம். ஃபைனலாக இருக்கிற எல்லா வேல்யூயும் சம் பண்ணி அட்டாமிக் நம்பர்லேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறதா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். கால்குலேட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் 4s எலக்ட்ரான் அண்ட் 3d எலக்ட்ரான் இன் ஸ்காண்டியம். ஸோ we have to write the electronic configuration of scandium, that is 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d1. But first rule என்னது? We have to mention by the orbits. Okay, increase in order of orbits. First orbit,
second orbit, third orbit, then fourth orbit. So அப்போ 1s2, 2s2, 2p8, sorry 2s 2p whole 8, 3s 3p whole 8, 3d1, 4s2. So we are choosing the 4s electron. Okay, isn't it? The scandium, the atomic number is 20. We are chosen the 20th electron. Okay, so this is the chosen electron. It's present in the fourth orbit. So n is equal to here. This is the n value. Okay, the chosen electron present in the fourth orbit. Next, n choose பண்ண electron போக மிச்சம் எத்தனை electron இருக்குது 1 தானே. The number of electrons in the group left in the group எவ்வளவு? We have chosen 1 electron. So the rest is 1. The total capacity 2. ஒரு electron எடுத்துட்டோம், அப்போ மிச்சம் 1 தான் இருக்கும். அதனுடைய வேல்யூ எவ்வளவு? 0.35. Next, n minus 1 shell. That is, here this is n, this is n minus 1. Therefore 8 plus 1, 9 electrons present in it. So 9 electrons. Each electron possesses 0.85. Each electron contribute 0.85 nuclear charge. For n minus 2 and others, each electron contribute unit value and number of electron is 10. Therefore 1 into 0.35, which is 0.35, 9 into 0.85, 7.65, 10 into 1, 10. So the sum value is 18.0. So what's the effective nuclear charge? The formula is Z minus S, that is 21 minus 18, which is equal to 3. Sorry, I mentioned as 20, isn't it? Okay, the atomic number is 21. The next, we have to calculate the effective nuclear charge of 3d electron. So as I mentioned earlier, we have to write a first, second orbit, third orbit, then fourth orbit. So we are chosen this 3d electron. So we need not worry about this 4s electron. ஏன்னா அது வெளியே தானே இருக்குது. 4 electron third shellக்கு வெளியில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டாம். So we are chosen this 3d electron. So n is equal to 3. Okay, third shell. This is n minus 1. This is n minus 2 and this is n minus 3. Okay, so n, here only one electron is present in the 3d one, so we have chosen that one, so there is no left electron. ஒரு எலக்ட்ரான் மிச்சமே இருக்காது, ஸோ 0 இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் 0.35, so 0 into 0.35, answer is 0. For n minus 1 and others, each electron possesses one value, unit value, because the chosen electron is present in the 3d. DO அல்லது Fல இருந்துச்சுன்னா இந்த n minus 1, n minus 2, n minus 3 and so on எல்லாத்துக்குமே யூனிட் வேல்யூ தான் கொடுக்கணும். ஸோ அப்போ டோட்டல் inner cell electrons are here 8 and here also 8, 8 plus 8, 16 and here is a 2, therefore 18. So 18 into 1, answer is 18. So by applying this formula, 21 minus 18, the answer is 3. Okay, இப்போ எப்படின்னு புரியுதா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு. நெக்ஸ்ட், த அட்டாமிக் ரேடியஸ் ஒரு குரூப்பில் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் ஒரு பீரியடில் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு குரூப்பில் எப்படி சேஞ்ச் ஆக போகுது. இன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் போக போக சைஸ் என்ன பண்ணிட்டே இருக்குது, பெருசாகிட்டே இருக்குல்ல. the size are getting increasing. This is because the electrons are added in the upcoming orbits, that is next energy level. Here the last electron entered to the second energy level, here third, and for potassium 4th, 5th and 6th. Therefore the radius also getting increasing. Okay, because of that reason the atomic radius in the group increases, but in period it decreases. So we mention in the graphical manner also. For lithium the radius is around 1.5, and from lithium to cesium it is in the increasing manner. Atomic number increase ஆக
ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கான காரணத்தை இப்போ சொன்னோம். எலக்ட்ரான்ஸ் என்டர் into the next energy levels. Okay, I hope you understand these concepts. Thanks for watching, students. Meet you in the next session.